சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் மனம் இப்பொழுது எத்தனை பாரமாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன். உன் மனதில் எத்தனை குழப்பங்கள் இருக்கிறது என்பதையும் நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். எத்தனை நாட்கள் காத்திருப்பது, எத்தனை நாட்கள் கண்ணீர் விடுவது, என் அப்பா செய்வார் என்று தானே காத்திருக்கின்றேன். என்னை மட்டும் நீ கண் திறந்து பார்க்க மாட்டாயா என்று உன் மனம் ஏங்குகிறது. என் அன்பு குழந்தையே, இப்பொழுது கூட உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தீர்விக்கத்தான் உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். என்னை கல்லாக நினைத்தால் தள்ளிவிடு. கடவுளாக உன் அப்பாவாக நினைத்தால் இதை முழுமையாக கேள். இதுவரை நீ என்னிடம் கண்ணீர் விட்டு கதறி அழுத காரியத்தை உனக்கு வரமாக கொடுக்கப் போகிறேன். நீ கேட்ட வரம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது. நிச்சயம் உன் முகம் மலரும். நான் உன் வேண்டுதல்களை கேட்கவில்லை, உன்னை கண் கொண்டு பார்க்கவில்லை என்று தவறாக நினைக்காதே. என் தரிசனத்திற்காக லட்சக்கணக்கான மக்கள் வந்தால் கூட அவர்கள் அனைவரையும் என் கண்களால் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். அவர்கள் கூறும் அத்தனை வேண்டுதல்களையும் என் செவிகளால் கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றேன். என் ஆசீர்வாதங்கள் அனைவருக்குமே கிடைக்கத்தான் செய்கிறது. நான் அனைவரையும் சமமாகத்தான் நடத்துகிறேன். யாருக்கு எதை செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதை கணக்கிட்டு கொண்டு தான் இருக்கிறேன். அப்படி இருக்க உன்னை மட்டும் எப்படி கைவிடுவேன்? உன் மனதில் உள்ள பரிதவிப்பை நான் அறியாமல் இல்லை. உன் மன வலிமையை சோதிக்கும் அளவிற்கு எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்றன. வலிகளை தாங்கி தாங்கி இன்று தாங்க வலு இல்லாமல் சோர்ந்து போயிருக்கும் உன்னை நான் தாங்காமல் இருப்பேனா? எல்லாம் சரியாகிவிடும் என்று எப்பொழுது சொல்கிறீர்கள், ஆனால் ஏன் வலிகள் அப்படியே தான் இருக்கிறது என்று கேட்கிறாயா? எல்லா மனிதர்களுக்கும் நேர்மறை மற்றும் எதிர்மறை நிகழ்வுகள் மாறி மாறித்தான் நடக்கும். நேர்மறை காலங்களில் என் உதவி எளிதில் கிடைத்துவிடும். எதிர்மறை காலத்திலோ நீ என் பார்வையில் தான் இருப்பாய். அப்பொழுதும் உனக்கு தேவையானதை செய்து கொண்டே தான் இருப்பேன். என் அன்பு குழந்தையே, என் குழந்தையை காப்பாற்ற நான் அத்தனை அவதாரங்களையும் எடுப்பேன். உன்னை முன்னேற விடாமல் முடக்கும் அனைத்து துஷ்ட சக்திகளையும் உன் வாழ்வில் இருந்து முற்றிலும் அகற்றி விடுவேன். உன்னை காயப்படுத்தும் விஷயங்களை உனக்குள்ளே இருந்து அகற்றி விடும்போது வெளியில் உன்னை காயப்படுத்துபவர்களை பார்த்து கொண்டு தான் அமைதியாயிருப்பேனா? எதை பற்றியும் நீ கவலை கொள்ளாதே. எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ வேண்டிய வரங்களை நிச்சயம் உனக்கு நான் கொடுப்பேன். நீ வேண்டிய அனைத்தையும் பெற்று நீ மகிழ்ச்சியாய் இருப்பதை என் கண்களால் பார்த்தால்தான் எனக்கு மகிழ்ச்சி. ஆகவே நீ கவலைப்படாமல் இரு, சந்தோஷமாயிரு. நல்லது மட்டுமே நடக்கும் என்று நம்பு. நல்லது மட்டுமே நடக்கும். நான் இருக்கிறேன், கவலைப்படாமல் இரு. சாயப்பா இருக்க பயமேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.